Daily. Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நிதி நிறுவன அதிபரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த 6 பேர் சிக்கினர். வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த கோவர்தனன் என்பவரை கார்களில் வந்த கும்பல் வழிமறித்து கத்தி முனையில் 2 லட்சத்தை பறித்துச் சென்றனர். இதில் தொடர்புடையதாக அருண் பாண்டியன், தவமணி, சத்யராஜ், தணிகாச்சலம், ராஜேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் பெருகியுள்ளதால் வெளியில் செல்லவே பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் எலிக்குத்தி கிராமத்தில் விடிய அமைச்சர் ஏவவேலு பங்கேற்ற நிகழ்ச்சியில் ரேஷனில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக கூறி பெண்கள் திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கடை திறப்பு விழாவில் ஏவவேலு பேசிக் கொண்டிருந்த போது ரேஷன் கடையை முற்றுகையிட்ட திரளான பெண்கள் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக திமுக நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அமைச்சர்களை ஆங்காங்கே பொதுமக்கள் முற்றுகையிடுவதும் அவர்கள் மக்களுக்கு பயந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டம் பிடிப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. திமுக அமைச்சர்களிடம் கோரிக்கை மனு அளித்தால் மனுவை தூக்கி போட்டுவிட்டு ஓட்டு மட்டும் போட்டுவிடுங்கள் என கூறிவிட்டு செல்வதாக அலங்கார உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அச்சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தினர் ஸ்டாலின் அரசு வைத்துள்ள அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய பட்டியலில் திருமண அலங்காரிப்பாளர்கள் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோயிலில் அதிகாலை முதல் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. மேலும் மலைமேல் பழமுதிர் சோலை முருகன், வற்றாத நூபுர கங்கை நீரூற்று, ராக்காயி அம்மனையும் தரிசித்த பக்தர்களில் பலர் 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு கிடாய் வெட்டி நேர்த்தி கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வீடு புகுந்து 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். பேருஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த செல்வ கணபதி என்பவர் வீட்டில் கைவரிசை காட்டிய ஜெகதா பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனப்பகுதியில் உள்ள ஏழுமலையான் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சுமார் 7 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக நடந்து சென்று வழிபாடு செய்தனர். கோவிலில் பெருமாளை வழிபட குவிந்த பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தெல்லூர், கடைசிக்குளம், மாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களை கடும் அவதிக்குள்ளாக்கியது. திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால்களை அமைக்காததால் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோயிலில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த வரதராஜ பெருமாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் வடபுறத்தில் தனிப்படை காவலர்களால் அடித்தே கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் தொடர்புடைய தனி வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு கடந்த ஜூன் 27ஆம் தேதி வந்த நிகிதா என்பவரின் நகைகள் மாயமானது தொடர்பாக கோயில் காவலாளி அஜித்குமார் விடிய அரசின் காவலர்களால் அராஜகமாக அடித்தே கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாயமான நகை தொடர்பாக தனியே விசாரணை நடத்தி வரும் சிபிஐ திருப்புவனம் தனியார் நிதி நிறுவனங்களில் நிகிதாவின் நகைகள் அடமானம் வைக்கப்பட்டதா என தீவிர விசாரணை மேற்கொண்டது. மாநில அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தடை விதித்த விடிய அரசுக்கு அரசு ஊழியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளில் அரசு ஊழியர்கள் பலர் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்நிலையில் அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதிலேயே எப்போதும் குறியாக இருக்கும் விடிய அரசு மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க அரசு ஊழியர்களுக்கு அனுமதி மறுத்தது. இதனால் வெகுண்ட அரசு ஊழியர்கள் மாநில அளவிலான போட்டியிலும் தங்களை பங்கேற்க அனுமதிக்க விடிய அரசை வலியுறுத்தி வருகின்றனர்.